ப்ரான்ஸ் வாங்கும்போது மறக்காமல் தேங்காய் பால் ஊற்றி இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் எறா கிரேவி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி இதை மாதிரி வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. ப்ரான்ஸில் இருந்தே 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதை மாதிரி தண்ணி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் 1/2 கப் திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். கை நிறைய கொத்தமல்லி இலையை தூவிக்கோங்க. ரொம்ப டேஸ்டான தேங்காய் பால் எறா கிரேவி ரெடி ஆயாச்சு. சப்பாத்தி ரைஸுக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும்.